துடிக்குது மனசு. வணக்கம். சொல்ல துடிக்குது மனசு நிகழ்ச்சிக்கு உங்க எல்லோரையும் அன்போட வரவேற்கிறோம். கல்யாணம் செஞ்சுக்க போற ஒவ்வொரு பொண்ணுகிட்டயும் அவளுடைய தாய் சொல்ற அறிவுரை என்னன்னா, மாமனார் மாமியார அனுசரிச்சு நடந்துக்கோ, கணவரை புரிஞ்சு நடந்துக்கோ, இந்த மாதிரி சொல்லுவாங்க. ஆனா கல்யாணம் செஞ்சுக்க போற ஒரு ஆண் கிட்ட யாருமே எந்த அறிவுரையும் சொல்றது கிடையாது. இது ஒரு புறம் இருக்க, கல்யாணத்துக்கு அப்புறமா பெரும்பாலான கணவன்மார்கள், நான் எங்க அம்மா அப்பா கிட்டே எந்த காரணமும் சொன்னது கிடையாது, உன்கிட்ட எதுக்கு சொல்லணும்னு விட்டேத்தியா பதில் சொல்லும் போது அந்த குடும்பத்தோடைய நிலைமை யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிற கஜலட்சுமி, என் கணவருடைய அலட்சிய போக்குனாலையும் தனக்கு தானே மனசுக்குள்ள ஏற்படுத்திக்கிட்ட சில அழுத்தமான காரணங்களாலையும் எங்க குடும்பத்தை அவர் சரிவர கவனிக்கிறது இல்ல, என்னன்னு கேளுங்களேன் அப்படின்னு சொல்றாங்க. அவங்க கிட்ட பேசி ஒரு நல்ல முடிவு எடுக்க முடியுமான்னு பாப்போம். சொல்லுங்க கஜலட்சுமி, உங்க குழந்தைங்கள பத்தி சொல்லுங்க ஃபர்ஸ்ட். என் பொண்ணு பெரியவ மேடம், 12 ஏஜ் ஆகுது. 7th ஸ்டாண்டர்ட் லிட்டில் ஃப்ளவர்ல படிக்கிறா. பையன் வந்துட்டு 10 ஏஜ். அவன் வந்துட்டு போரூர்ல செயின்ட் ஜான்ஸ்ல படிக்கிறான். எந்த கிளாஸ்? 5th, 4th to 5th. பொண்ணு பேர் நந்தினி தேவி. ஒரு டோட்டலி பிளைண்ட் சைல்டு. எல்கேஜில இருந்து கூட்டிட்டு போய் வந்துட்டு இருந்தேன். இப்போதான் அவளே போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த 2 years அவளே பஸ் ஏற்றி விடுவேன். பஸ்ல போய் ஸ்கூல்ல இறங்கிக்குவாங்க. டீச்சர்ஸ்ங்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுவாங்க. திரும்பவும் வீட்டுக்கு வரும்போது பஸ் ஸ்டாண்ட்ல வெயிட் பண்ணுவோம். நாங்க ஒரு 1/2 hour முன்னாடியே வெயிட் பண்ணுவோம். வெயிட் பண்ணா பஸ் வந்த உடனே இறங்கி ஸ்டெப்ல வருவா. ஆமா. உங்க வீடு எங்க இருக்கு? எங்க வீடு பரணிபுத்தூர்ன்ற ஒரு கிராமம் மேடம், மாங்காடு போற வழியில இருக்கு. சரி. நாங்க போரூர்ல தான் பஸ் வரும். போரூர் ஐப்பந்தாங்களோட லாஸ்ட் 17M லிட்டில் ஃப்ளவர் கான்வென்ட் லேடி ஸ்பெஷல், அந்த பஸ்ல தான் இவ்வளவு தினமும் ஸ்கூல் கூட்டிட்டு வந்து தனியாவே போயிட்டு வந்துடுறேன். இப்போ 2 வருஷமா அவளே போயிட்டு அவளே வந்து படிக்கிறதுல ரொம்ப டேலண்டா நல்லா படிப்பாங்க. கேட்கும் போதே எவ்வளவு பெருமையா இருக்கு தெரியுமா? என்ன சப்ஜெக்ட் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? இங்கிலீஷ் அண்ட் மேத்ஸ். இங்கிலீஷ் அண்ட் மேத்தமேட்டிக்ஸ். இஸ் இட்? எவ்வளவு ஸ்கோர் பண்ணுவீங்க? above 8. ஓ வண்டர்ஃபுல். ஃபியூச்சர் பிளான்ஸ் என்ன? I am become a lawyer. லாயர் ஆகணும். ஓ குட். நீங்க? I am computer engineering. ஓ கம்ப்யூட்டர் இன்ஜினியர் ஆகணுமா? வெரி குட். நல்லா படிக்கிறீங்களா? சரி சரி, 2 பேரும் வெளில விளையாண்டுட்டுருங்க. நான் அம்மாவோட பேசிட்டு அதுக்கப்புறம் கூப்பிடுறேன் மறுபடியும். சரியா? அக்காவை கூட்டிட்டு போறீங்களா? கஜலட்சுமி, உங்களுக்கு 2 அழகான குழந்தைங்க, திறமையான குழந்தைங்களும் கூட இல்லையா? வேற என்ன வேணும் வாழ்க்கையில? வேற ஒன்னும் வேண்டாம் மேடம். அவங்க படிப்புக்காக தான் நான் கஷ்டப்பட்டு அவங்கள படிச்சு காப்பாத்திட்டு இருக்கேன். உங்களுக்கும் உங்க கணவருக்கும் ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கு? ரொம்ப மோசமா தான் மேடம் இருக்கு. ரொம்ப ஸ்மூத்தா போகுதுன்னு சொல்ல முடியாதுங்க. ஸ்மூத்தா போலன்னா? அவர் ஃபுல்லா ட்ரிங்க்ஸ்ல தாங்க இருக்காரு. எத்தனை வருஷமா? 6-7 வருஷமா ட்ரிங்க்ஸ்ல தாங்க. ஃபுல் ட்ரிங்க்ஸ் தாங்க. பகல் கிடையாது, நைட் கிடையாது, ஃபுல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு தான் வராருங்க. எங்களை பிள்ளைங்களெல்லாம் ரொம்ப எதுவுமே யூஸ் பண்றது இல்லைங்க. ஏதோ சும்மா குழந்தைய கேட்குறாங்கன்றதெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்துருவாரு, எல்லாம் செய்வாருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. மற்றபடி மேல ஸ்கூல் சம்மந்தப்பட்டதோ வேற ஏதாவது ஸ்பெஷலிக்கா செய்யணும், அந்த மாதிரி ஒரு தீபாவளி ட்ரெஸ் எடுக்கணும், இந்த மாதிரிக்கெல்லாம் எதுவுமே பண்ண மாட்டாருங்க. எல்லாத்துக்கும் நான் என் ஃபேமிலியோட சப்போர்ட்டிவ்ல தான் இருக்கேன். அப்பா அம்மா என் 2 சிஸ்டர்ஸுங்க எல்லாம் தான் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க எனக்கு. நானும் ஜாப் பண்ணிட்டு தான் இருக்கேன். உங்களுடைய கல்யாண லைஃப் ரொம்ப மோசமா இருக்குங்க. இல்ல அம்மா அப்பா பார்த்து செஞ்சு வச்சு? இல்லைங்க, நாங்க விருப்பப்பட்டு தான் கல்யாணம். லவ் மேரேஜ். அதுலதான் ரொம்ப பிரச்சனை. எத்தனை வருஷம் லவ் பண்ணீங்க? ஒரு 4-5 மாசம் தாங்க இருக்கும். அதுக்கு மேல எல்லாம் லவ் பண்ணல. இந்த பழக்கம் அவருக்கு அப்ப எப்ப வந்தது? மேரேஜுக்கு அப்புறம் தாங்க வந்தது. எங்க பாப்பா பிறந்ததுக்கு அப்புறம் இந்த பழக்கம் ஆரம்பிச்சுட்டாருங்க. என் பொண்ணு பிறந்தது அந்த ஃபீல்ட்லயே கொஞ்சம் ஆரம்பிச்சுட்டாருங்க. அவரு மாதிரி பிளைண்டா இருக்கா இல்லையாவா அப்படின்னு நினைச்சு அப்படி ஃப்ரெண்ட் சர்க்கிள் சேர இன்னும் ஃபுல்லா அதுக்கே அடிமையாயிட்டாருங்க. அத ஒரு காரணமா சொன்னாரா? அவரு அது காரணமா சொல்லலங்க. அதுதான் ரீசன் நான் நினைச்சிருக்கேன். என்கிட்ட வெளிப்படையா போல்டா எதுவுமே இது வரைக்கும் பேசலங்க. நானும் எத்தனையோ தடவை சண்டை போட்டும் கேட்டுட்டேன், சமாதானமாவும் கேட்டுட்டேன். எவ்வளவு கேட்க முடியுமோ அவ்வளவு. என்ன உங்களுக்கு பிடிக்கலையா, இல்ல விட்டுட்டு போயிடணுமா, என்ன சொல்லுங்க, இல்ல வேற ஏதாவது உங்களுக்கு கஷ்டம் இருக்குதா, எல்லாமே கேட்டுட்டாங்க. அவருக்கு எதை கேட்டாலுமே அவர் வாயில இருந்து ஒரு 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா உட்கார்ந்து சிரிச்சு பேசி அவர் மனசை திறந்து இது வரைக்கும் என்கிட்ட பேசினது இல்லைங்க.
நானாவது எவ்வளவோ அவர் என்னோட மனசுல இருக்கிறது எல்லாமே பேசியிருக்காங்க. அவர் மனசுல இருந்து இது வரைக்கும் பேசினதே கிடையாதுங்க என்கிட்ட. குடிச்சிட்டு வந்தாலே நல்லா பேசுவாரு, எல்லாமே வளருவாரு ஒரு மாதிரி. ஆனா பட் எங்ககிட்ட மட்டும் அந்த மாதிரி நான் இருக்காரோன்னு தோணுது. அதே சமயம் ரூம்குள்ள போயிட்டு போன் அட்டன் பண்ணாருங்கன்னா அவரு வேற மாதிரி இருக்காருங்க. போன் அட்டன் பண்ணா கரெக்டா இருக்காருங்க, நல்லா பேசுறாரு. போன் அட்டெண்ட் பண்ணாருன்னா வேற யார்கிட்டயோ பேசுறாரு. அப்போ தெளிவா நல்லா இருக்க மாதிரி இருக்காருங்க. எங்க கிட்ட வரும்போது மட்டும் அப்படியே ரொம்ப ஃபுல்லா ட்ரிங்க்ஸ் ஆயிட்டு ஒரு மாதிரி பேசுற மாதிரி, அவர் சுயநினைவே இல்லாத பேசுற மாதிரி நடந்துக்கிறாருங்க. அடிச்சிடுறாரு, எல்லாம் தூக்கி போட்டு உடைக்கிறாரு. என்ன பசங்களையும் தூங்க விடாம எழுப்பி டார்ச்சர் பண்றாரு. டார்ச்சர்னு சொல்ல முடியாது, ஏதோ தூங்க குழந்தைங்களை எழுப்புறாரு. எழுப்பி எந்திரிச்சு ஏதாவது சாப்பிடுங்கன்னு வம்பு பண்றாரு. குழந்தைங்க தூங்குது விட்டுருங்கன்னா கூட விட மாட்டேங்கிறாரு. அந்த குழந்தைங்களுக்கும் எரிச்சல் வருதுங்க. நைட் 11 o'clock 11:30 12 o'clock தான் வந்து நைட்டு வீட்டுக்கே வருவாருங்க. அந்த சமயத்துல அந்த குழந்தைங்களை எழுப்புனா அவங்க காலையில 7 o'clock எல்லாம் கிளம்புனாதாங்க மவுண்ட் ரோட்ல ஸ்கூலுக்கு வர முடியும். 7:30 பஸ் விட்டுட்டாலும்னா பாதி நாள் ஸ்கூலுக்கே நிறைய அட்டண்டன்ஸே கிடையாதுங்க. இந்த இயர் ஃபெயில் பண்ணிடுவேன்னு சொன்னோன்னே இன்னும் ரிசல்ட் கூட அவளுக்கு இன்னும் வரல. நான் பயந்துகிட்டு இருக்கேன். ஆனா ஃபர்ஸ்ட் வர ஸ்டூடெண்ட்ஸ் தான். உங்க ஸ்கூல்ல நீங்க நிறைய லீவ் எடுக்கிறீங்க, அதனால இந்த மாதிரி லீவ் எடுக்கிறது காரணம் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பிரச்சனை. ஆமாங்க. வீட்டுல சண்டை வந்துட்டாலும் நல்லா படிக்கிறா. சண்டை வந்துட்டாலும் அவர் ஸ்கூல் கொண்டு போய் பிக்கப் பண்ணி விட மாட்டாருங்க பஸ் ஸ்டாண்ட்ல. எங்க வீட்டுக்கும் பஸ் ஸ்டாண்டுக்கும் கொஞ்சம் லாங்ல, வண்டியில தான் போகணும். அந்த வண்டியும் இன்னும் பண்ணாருன்னே தெரியாதுங்க. 5 மாசம் ஆகுது. ஆமா, 2 வீலர். 5 மாசமா 2 வீலரும் வீட்டுல இல்லைங்க. என்னன்னு கேட்டாலும் இன்னும் பதிலே சொல்லலைங்க. மெக்கானிக் கடையில இருக்குன்றாரு. இது வரைக்கும் நாங்க யாரு கேட்டாலும் இல்ல. இப்படியே வந்து அவரை கேட்டுட்டு அவரும் பதில் சொல்லாம இருக்காரு. அது உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ், அவருடைய ஃபேமிலி எல்லாம் வச்சு பேசிட்டோம். என்னால வாழ முடியாது, கூட்டிட்டு போங்க. ஒரு போலீஸ் கம்ப்ளைண்ட் வரைக்கும் கூட போயிடுச்சுங்க. வீட்டுல திங்ஸ் எல்லாம் வச்சிருந்ததெல்லாம் எடுத்துட்டு போயிட்டாருங்க. எனக்கே தெரியாது, பீரோல இருக்குன்னு நினைச்சிருந்தேன். கடைசியில திறந்து பார்த்தா ஒண்ணுமே இல்ல. சரின்னு சொல்லிட்டு அப்போ கேட்க போய் ரொம்ப அடிச்சு வெளியே துரத்திட்டாருங்க. என்ன வெளியே தள்ளிட்டாரு நைட் ஒரு 11:30க்கு. என்னால முடியாம நானும் போலீஸ் ஸ்டேஷன்ல கூட போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேன். கம்ப்ளைண்ட் கொடுத்து அவர் ஃபுல் ட்ரிங்க்ஸ்ல இருந்தாரு. மகளிருக்கு போன மகளிர்ல இருந்து ஜென்ஸ் போலீஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்பிட்டாங்க. அவர் ட்ரிங்க்ஸ்ல இருக்காரு அப்படிங்கறதுனால. அங்க போனா அவங்க என்ன உங்க கணவர் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்க? ஆமாங்க, என்ன அடிச்சு துரத்துறாரு, அடிச்சு கஷ்டப்படுத்துறாரு அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க என்னமா வாழ விருப்பம் இல்லையா, வாழ நான் அவர் கூட தான் வாழ்ந்தாகணும், எனக்கு அவர் வேணும். பட் என்ன அடிச்சு இது மாதிரி கஷ்டப்படுத்தி வெளியே தள்ளிட்டாரு. நான் அப்பா அம்மா வந்து கேட்டாங்க, அவங்களுக்கும் பதில் சொல்லல. அவங்க எதிரிலே அடிச்சுட்டாருங்க. அங்கேயே மயக்கடிச்சுலாம் நான் கீழே விழுந்தாரு அளவுக்குலாம் ஆயிடுச்சு. அப்புறம் தான் அப்பாவும் அம்மாவும் கேட்டும் உங்க பொண்ணை வச்சு நான் வாழ மாட்டேன், வாழ வெட்டியா இருக்க வேண்டியதான், கூட்டிட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. காரணம் எதுவுமே சொல்லலையா? காரணம் எதுவுமே சொல்லல. எனக்கு தேவையில்ல. இல்ல பிரச்சனைன்னு வந்தப்போ இந்த மாதிரி சொல்லியிருக்காரு. மற்ற சமயங்கள்ல எப்படி இருக்காரு? மற்ற சமயங்கள்ல யூஸ்வலா நார்மலா எப்பயும் இருக்கிற மாதிரி இருக்கிறாருங்க. உங்களுடைய செலவுகள் எல்லாம் பாத்துக்கிறாரா? வீட்டுக்கு தேவையானது வாரத்துல 4 நாள் வாங்கிட்டு வந்து கொடுத்தாருன்னா 4 நாளைக்கு வாங்கிட்டு வந்து தர மாட்டாருங்க. அந்த 4 நாள் வச்சுதான் நம்ம மேனேஜ் பண்ணணும். அவருக்கா தோணுனா வாங்கிட்டு வருவாரு, இல்லைன்னா இல்ல. கேட்டாலையும் இல்லைன்னு சொல்லிடுவாரு. ஆனா வீட்டுக்கு தினமும் கரெக்டா வேலைக்கும் போயிருவாருங்க. வீட்டுல இருக்கவும் மாட்டாருங்க. காலையில வேலைக்கு கிளம்பிட்டாரு. எலக்ட்ரிஷியன் அண்ட் பிளம்பிங் வேலை பாக்குறாரு. காலையில தினமும் கிளம்பிடுவாருங்க. கிளம்பிட்டாருங்கன்னா நைட் வரும்போது மேக்சிமம் ஒரு 50 rupees மேல கொண்டு வர மாட்டாருங்க. அவருக்கு ஒரு நாளைக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு 500 ரூபாய் 1000 ரூபாய்க்கு கிட்ட சம்பாதிப்பாருங்க. அந்த 50 ரூபாய்க்கு மேல எடுத்துக்கிட்டே வரமாட்டாருங்க வீட்டுக்கு. நாங்களும் எவ்வளவு கேட்டு பார்த்தோம். குடிச்சேன் அசால்ட்டா சொல்வாரு, ஃப்ரெண்டுங்களோட குடிச்சிட்டு வந்துட்டேன். சரி, உங்க மனசுல என்ன தோணுது? கணவர்கிட்ட என்ன பிரச்சனை இருக்குன்னு தோணுது? என் மனசுல ஒண்ணும் தோணல மேடம். அவங்க அப்பா அந்த வீடு இருக்கு அப்படின்ற தைரியம், என் பொண்டாட்டி பாத்துப்பா எல்லாத்தையும். ஏன்னா எப்படியா இருந்தாலும் நான் கஷ்டப்பட்டு 2 பேரையும் படிக்க வச்சிருந்தேன். யார்கிட்டயாவது ஹெல்ப் கேட்டு என் தங்கச்சிங்க எல்லாம் ஹெல்ப் பண்றாங்க, அம்மா வீட்டுல ஹெல்ப் பண்றாங்க, இல்ல வெளியில ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல யார்கிட்டயாவது நான் ஹெல்ப் கேட்டு இந்த மாதிரி அவங்கள 2 பேரையும் நான் பாத்துக்கிறேன். நாளைக்கு பாத்துக்கிட்டு இருக்குன்ற தைரியத்துல அவர் அந்த மாதிரி பண்றாருன்னு பண்ணாத விட்டுடு அப்படின்னு சொல்றாங்க வீட்லயும். ஆனா அப்படி விட முடியும். இந்த லாஸ்ட் ஃபைனல் இயர் எக்ஸாம் அப்பவும் 2 எக்ஸாம் எழுத விடாம அப்படியே வெளியே நிக்க வச்சுட்டாங்க பையனை. ரொம்ப ஃபீல் பண்ணி எனக்கு கஷ்டமாயிடுச்சு. ஃபீஸ் கட்டலாங்க, லாஸ்ட் டேர்ம் ஃபீஸ் கட்டல வந்து. உங்க ஹஸ்பண்டுக்கு தெரியுமா? அவருக்கும் தெரியும், சொல்லிக்கிட்டே இருந்தாங்க கட்டல. அதுக்கு பிறகு ஃபைனான்ஸ் ஒரு இடத்துல வாங்கி கொண்டு போய் கட்டின பிறகுதான் 3வது எக்ஸாமுக்கு தான் அலோவ் பண்ணாங்க. அவன் குழந்தை வந்து ஃபீஸ் கட்டலன்னு அழுது ஒரு மாசம் 2 மாசம் ஆனாதான். எப்பயுமே அந்த ஸ்கூல் அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க. இவர் இந்த மாதிரி இருக்காருன்றது அவங்களுக்கும் தெரியும். இடையில ஒரு தடவை டிசி கேட்டு ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு போய் வம்பு பண்ணியிருக்காருங்க அவங்க கிட்ட. பசங்களை படிக்க வைக்கணும்ன்றதுதான் எனக்கு ஒரே எய்ம். என் லைஃப் பத்தி இனி ஒண்ணுமே இல்லை. என் 2 குழந்தைங்களும் காப்பாற்றணும். அதுக்காக நான் எது செய்யணும்னு நினைக்கிறேனோ எல்லாம் செய்யறேன் மேடம்.